எக்ஸாம்பிள் 2 பார்க்க போகிறோம். சரியா? கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த LCM அண்ட் HCF ஆஃப் 6 and 20 பை த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு LCM அண்ட் HCF ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க 6 and 20ல். இது வந்து நம்ம என்ன பண்ணோம், பை த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேயா? இதான் கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணோம் அப்படின்னா, சொல்யூஷன் ஃபஸ்ட்டு எழுதிட்டு இந்த 6 இருக்கா, அந்த 6 வந்து நம்ம முதல்ல எழுதிக்கணும். 6 எப்படி பிரிக்கலாம், 2 3s 6 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். சரியா? அதை நான் 2 into 3 அப்படின்னு போட்டிருக்கேன். இல்லை பவர்ஸ் எதுவுமே இல்லாதனால நான் 1 1 போட்டுக்கலாம், போடாமையும் இருக்கலாம். சரியா? நான் புரியறதுக்காக 1 1 போட்டிருக்கேன். அடுத்தது இந்த 20 எடுத்து எழுதியிருக்காங்க. 20 எப்படி பிரிக்கலாம், 2 2s 4, அப்புறம் 4 5s 20 அப்படின்றத நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக 2 into 2 into 5 அப்படின்னு பிரித்து எழுதியிருக்கேன். இந்த ஃபார்மை எப்படி நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணி எழுதலாம், 2வை ஈக்குவலாக போட்டுட்டு ரெண்டுத்தையும் பவர்ஸில் எத்தனை இருக்குது, 2 2 இருக்குதா, அப்போ 2 அப்படின்னு போட்டுட்டு இன்டூ அப்படின்னு போட்டு இந்த 5 எடுத்து எழுதிக்கிறேன். 5ல் பவர் 1 இல்லை, அப்போ 1 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இது வரைக்கும் எழுதியிருக்கேன் இந்த மாதிரி. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா HCF ஆஃப் 6, 20 கண்டுபிடிக்கணும். ஸோ 6, 20 நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இதில் கண்டுபிடிச்சி வச்சுருக்குது வந்து என்ன, 6, 20ல் வந்து 6, 20ல் வந்து 2னும் LCM ஆஃப் 6, 20 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 2s 2 into 2 into 3 into 5 அப்படி வேல்யூ வந்தது. இதை மல்டிப்ளை பண்ணால் 16 வேல்யூவும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரியா? இதுக்கு HCF கண்டுபிடிச்சா 6க்கும் 20க்கும் கண்டுபிடிச்சா 2 வரும். இந்த LCMக்கு 6க்கும் 20க்கும் LCM கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 60 வரும். ஸோ இதை நம்ம அப்படியே எழுதிக்கிட்டோம். இப்போ நோட் தட் அப்படின்னு போட்டுட்டு HCF ஆஃப்